Hi friends, இந்த வீடியோல fuel cards வரும்போது அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் ஆயில் fuel ஸ்டேஷன்ல நீங்க fuel fill பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய cards வரும்போது இப்ப இருக்கிற என்ட்ரி லெவல் fuel cardsலயே அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கிறது இந்த ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டும் HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டும் தான். இந்த வீடியோல இந்த ரெண்டு கார்ட்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸை ரொம்பவே டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது இந்த ரெண்டு கார்டுல உங்களுக்கு எந்த கார்டு வந்து பெனிஃபிட்டா இருக்குங்கிறது கிளியரா தெரியும். இந்த ரெண்டு கார்ட்ஸ்க்குமே நீங்க ஜாயினிங் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா 500 plus GST தான் வரும். சோ நீங்க GST யோட சேர்த்து பார்க்கும்போது 590 rupees நீங்க இந்த கார்ட்ஸ்க்காக ஃபீஸா பே பண்றது மாதிரி இருக்கும். நீங்க ஜாயினிங் ஃபீஸா பே பண்ற அந்த 500 rupeesக்கு HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டுக்கு எந்த விதமான ஒரு வெல்கம் பெனிஃபிட்மே கிடைக்காது. சோ நீங்க 500 plus GST வந்து பே பண்றீங்கன்னா அது ஃபுல்லா அந்த கார்டுக்காக பே பண்றது மாதிரி தான் இருக்கும். ஆனா இதே இந்த ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கார்டுல நீங்க 500 plus GST வந்து ஜாயினிங் ஃபீஸா பே பண்ணும்போது இந்த கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன ஃபர்ஸ்ட் 30 நாளுக்குள்ள நீங்க இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷன்ல பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு அப் டு 250 rupees வரைக்கும் ஒர்த் இருக்கிற எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வெல்கம் பெனிஃபிட்டா கிடைக்கும். இதே இந்த கார்ட்ஸோட ஆனுவல் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டுக்குமே 500 plus GST மட்டும் தான் ஃபீஸா வரும். இந்த ஆனுவல் ஃபீஸை வே ஆஃப் பண்றதுக்காக நீங்க HDFC யோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல வெறும் 50,000 மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிரும். பட் இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டுல நீங்க ப்ரீவியஸ் இயர்ல 3.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆகும். ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDFC இந்தியன் ஆயில் கார்டில் ஃபியூல் பாயிண்ட்ஸாக தான் கிடைக்கும். இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் ஆக்சிஸ் எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இப்போ இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ பேக் கிடைக்குங்கிறத டீடைல்டாக பார்த்துடலாம். நீங்கள் HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணி இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 5% வந்து வேல்யூ பேக்காக கிடைக்கும். நீங்கள் இந்த கார்டை வாங்கின ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு 250 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பர் மந்த்துக்கு earn பண்ணிக்கலாம். அதாவது 5,000 rupees வரைக்கும் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஆனால் இதே 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பர் மந்த்துக்கு 3,000 rupeesக்கு மேலே ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு அதிகபட்சமாக 150 ஃபியூல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பர் மந்த்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார்டை நீங்கள் ப்ராப்பராக ஒரு 1 yearக்கு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 monthsல உங்களுக்கு 250 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரும். இதே அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு பர் மந்த்துக்கு 150 ஃபியூல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமமாக கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 6 monthsக்கு 900 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரும். ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ ருபீஸ்ல 96 பைசா வரும். ஸோ நீங்கள் டோட்டலாக ஏர்ன் பண்ண இந்த 2400 ஃபியூல் பாயிண்ட்ஸோட வேல்யூ ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா 2304 ரூபா வரும். இதே நீங்கள் ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணி இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 4% வந்து வேல்யூ பேக்காக கிடைக்கும். அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 rupeesக்கும் உங்களுக்கு 20 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 5,000 rupees வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நேர் ஃபுல்லாக நீங்கள் 12 மாதத்துக்கும் 5,000 rupeesக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5,000 rupeesக்கு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதே பர் இயருக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் earn பண்ணியிருப்பீங்க. ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 20 பைசா வரும். ஸோ இந்த 12,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ ருபீஸில் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா வரும். ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கார்டில் அதிகமாக ஒரு 96 ரூபா வந்து earn பண்ணிக்க முடியும். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்கள் HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் 6 monthsக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 6 monthsக்கு நீங்கள் வெறும் 3,000 rupeesக்கு மட்டும் தான் ஃபியூலில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஃப்ளாட்டாக 5,000 rupees வந்து ஃபியூலுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 12,000 ரூபா நீங்கள் ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் தான் அதிகமான பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்னாக கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஃபியூலை தவிர வேறு ஏதாவது கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறத இப்போ பார்த்துடலாம். HDFC கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியூலை தவிர கிராசரிஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸில் பே பண்ணும்போதும் உங்களுக்கு 5% ஃபியூல் பாயிண்ட்ஸ் வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். பர் மந்த்துக்கு அப் டு 100 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈச் கேட்டகரியிலே earn பண்ணிக்கலாம். ருபீஸில் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 2,000 rupees வரைக்கும் இந்த கேட்டகரிஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே எவ்ரி மந்த்தும் நீங்கள் 2,000 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணி டோட்டலாக 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் earn பண்ணியிருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2,400 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் earn பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த 2,400 ஃபியூல் பாயிண்ட்ஸோட வேல்யூ ருபீஸில் பார்த்தீங்கன்னா 2,304 ரூபா வரும். ஆக்சிஸ் பேங்க் சைடில் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 5x எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ ஒரு 20 பைசா மட்டும் தான் வரும். ஸோ உங்களுக்கு 1%க்கான வேல்யூ பேக் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ நீங்கள் HDFC பேங்க்கில் கிராசரிஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ண அந்த 48,000 ரூபாயை சேம் இதுலேயே ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 48,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 1% கேஷ்பேக்கில் 450 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸில் நீங்கள் பண்ண ஸ்பெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த ரெண்டு கார்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 1,824 ரூபா வரும். ஸோ இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது
பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டில் தான் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஆக்சிலேட்டர் கேட்டகரிஸ் தவிர நீங்கள் பண்ணக்கூடிய மற்ற எலிஜிபிள் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஹெச்டிஎஃப்சி கார்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 150 ருபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஃபியூல் பாயிண்ட் வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.64% வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 ருபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு எஜ் ரிவார்ட் பாயிண்ட் மட்டும் தான் ரிட்டர்னாக கிடைக்கும். பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 0.2% மட்டும் தான் ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ இதுலேயுமே ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டில் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் போக வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த கார்ட்ஸில் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹெச்டிஎஃப்சி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் பை மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது போக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஃபிளாட்டாக 5%, 10% ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த கார்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இது மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆக்சிஸ் பேங்கோட கார்ட்ஸுக்கும் ஃபிளாட்டாக 5%, 10% ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த ஆக்சிஸ் பேங்கோட கார்டையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போக புக் மை ஷோல இந்த ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஃபிளாட்டாக 10% வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஆல்சோ இது போக உங்களுக்கு டைனிங் டிலைட்ஸ் அண்ட் வெனஸ்டே டிலைட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் உங்களால் அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபியூல் பாயிண்ட்ஸை இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ரிடீம் பண்ணும்போது ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 96 பைசா வரும். அப்படி இல்லைனா ஸ்மார்ட் பை போர்ட்டலில் வவுச்சர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸாகவும் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்படி நீங்கள் ரிடீம் பண்ணும்போது ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ வெறும் 20 பைசா மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ஃபியூல் பாயிண்ட்ஸை இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிடீம் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது அதிகமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த கார்டிலேருந்து கிடைக்கும். இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஸ் பேங்கோட எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் ஏர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஃபியூல் பாயிண்ட்ஸ் வந்து ரிடீம் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி வவுச்சர்ஸ், ஷாப்பிங், டிராவல்னு நீங்கள் எதில் வேணாலும் ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட் ரிடம்ஷனோட ப்ராசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபியூல் பாயிண்ட்ஸை நெட் பேங்கிங் மூலியமா இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் ஃப்ரீயாக ஃபியூல் ஃபில் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறது மாதிரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரியும் தோணும். பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நான் பர்சனலாக ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ரிவார்ட் ரிடம்ஷன் ப்ராசஸ் பற்றி கேட்கறதுனால அந்த பாயிண்ட்ஸை நான் இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணி இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு டீடைல்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஆக்சிஸ் எஜ் ரிவார்ட் போர்ட்டலில் நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியூல் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதுலேருந்து 2 இயர்ஸ்க்கு அது வேலிடாக இருக்கும். இதே ஆக்சிஸ் பேங்கோட எஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கார்டுக்குமே 19 + GST வந்து ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸாக வரும். ஃபியூல் சர்சார்ஜ் வேவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் 400 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1% வந்து ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். அப் டு 250 ருபீஸ் வரைக்கும். இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் 400 to 4000 ருபீஸ்க்குள்ள நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் மேக்ஸிமம் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு 50 ருபீஸ் வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5000க்கு மேலே ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் கிடைக்காது. ஸோ நீங்கள் 5000 ருபீஸ்க்கு மேலே இந்த ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஆனால் இதே இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டில் இந்த கார்டை வாங்கின ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 3000 ருபீஸ்க்கு மேலே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆக்சிலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலுமே பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். பட் 15,000க்கு மேலே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 1% ஃபீஸும் வரும். இதை பற்றி இந்த கார்டோட மெயின் ரிவ்யூ வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த கார்ட்ஸோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டுக்கு உங்களுக்கான ஏஜ் மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி மினிமம் 12,000 இல்லை அதுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ITR per இயருக்கு 6 lakhsக்கு மேலே இருக்கணும். இதே ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் 18 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இவங்க அஃபிஷியல் சைட்டில் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இது ஒரு பேசிக்கான கார்டுங்கிறதுனால உங்களுக்கு மினிமம் இன்கம் இருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கார்ட்ஸுக்குமே ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கேட்பாங்க. பேன் கார்டு கம்பல்சரி, ஒரிஜினல் பேன் கார்டு தான் உங்ககிட்ட இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கார்டு ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டை விட நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து ரிட்டனாக கொடுக்குது. நீங்கள் ஃபியூலில் ஃபில் பண்ணும்போதும் மற்றபடி இந்த ஆக்சிலேட்டர் பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் ஆக்சிஸ் பேங்கை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நல்லாவே கிடைக்குது. அது போக இந்த ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கார்டில் உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட் வந்து 3.5 lakhs இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ஸோ சப்போஸ் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீஸ் 500 + GST அதாவது 590 rupees வந்து நீங்கள் பே
பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். பட் இதே ஹெச்டிஎஃப்சியோட இந்தியன் ஆயில் கார்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட் வெறும் 50,000 மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். பட் இது என்னோட ஒரு சாய்ஸ் தான். என்கிட்ட ஆக்சிஸ் பேங்கோட வேறு கார்ட்ஸ் இருக்குது. இந்த டைனிங் டிலைட்ஸ் வெனஸ்டே டிலைட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நான் அந்த கார்ட்ஸில் நான் வந்து கிளைம் பண்ணிக்குவேன். ஆல்சோ புக் மை ஷோட ஆஃபரும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாலாம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக தேட்டர்ஸில் ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 200 rupees மட்டும்தான் வரும். ஸோ மூவிக்கு நீங்கள் ஒரு 2 பேர் போகிறீங்கனாலும் கிட்டத்தட்ட 400 ரூபா வரும். இந்த 400 ரூபாய்க்கு நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் போடும்போது உங்களுக்கு வெறும் 40 ரூபா மட்டும்தான் டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். இப்போல்லாம் நிறைய கார்ட்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மூவி டிக்கெட் ஆஃபரே கிடைக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து கம்மி தான். பட் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்ட்ஸில் மூவி டிக்கெட்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 10% டிஸ்கவுண்ட்டும் ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ இந்த 2 கார்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மெயினான டிஃபரன்ஸ் இதுதான். இந்த 2 கார்ட்ஸில் உங்களுக்கு எந்த கார்டு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்கிறத இப்போ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த 2 கார்ட்ஸை பற்றியுமே ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 2 கார்ட்ஸில் உங்களுக்கு எந்த கார்டு வந்து பிடிச்சிருக்கோ அந்த பர்டிகுலர் கார்டோட ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் மட்டும்தான் அந்த கார்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே ரொம்பவே டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த 2 கார்ட்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது சீக்கிரமாக நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.